திரு விஜய் அவர்கள் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், கடகராசி, கடகலக்னம். தேர்தல் களத்தை வந்து அவர் சந்திக்க இருக்கார். என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்? இந்த காலகட்டங்கள் வந்து அவருக்கு நன்மை தரக்கூடியதா எதுவுமே இல்லை. நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சூரியன்னா அரசாங்கத்தினால வரக்கூடிய பாதிப்புகளை அவர் வந்து சந்திச்சு தான் கண்டம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்போதைக்கு அவருக்கு இருக்கு. நமக்கு வந்து மக்கள் கூடுறாங்க, கண்டிப்பாக இது ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்லி இவரை நம்ப வைக்கும். அப்போ ராகுங்கிறது ராகு புத்தியும் நடக்கிறனால இவரை நம்ப வச்சு அவருக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாக தாவேக்கா என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க? ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய இயல்பான குணமாகவும் அதுதான் இருக்கு. தன்னை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களை அவர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த விசில் சின்னம் கூட அவருக்கு வந்து முழு நன்மையை கொடுக்காது. அவர் ஒயிட் வித் அந்த லைட் சாண்டல் பேண்ட் வந்து போட்டிருக்காரு. 2 கலர் காம்போ அவருக்கு வந்து ஏற்புடையது. அந்த கடகராசிக்கு இது ஒத்து வரும். அந்த சாண்டில் கலருங்கிறது அவளுக்கு அவ்வளோ தூரம் உகந்ததாக அது கிடையாது. இவருடைய ஜாதக அமைப்புக்கு இது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு செட் ஆகும். இவருக்கான முதல்வர் யோகம், அரசாளும் யோகம் இருக்கா இல்லையா, என்ன ஆக போகுது தாவேக்கா? பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடைய நிலை என்ன, ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு இருக்க பலன் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி ஜோதிட பலன்கள்லாம் இருக்குங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்ருக்கோம். 3வது வருஷம் அவங்க வந்து தேர்தலில் முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க. ஓவராலாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு கட்சி இப்போ தேமுதிகக்கு அடுத்து வந்து இப்போ தாவேக்கா வந்து ஒரு மாற்றத்துக்கான கட்சியாக தங்களை வந்து முன்னிறுத்தி பெருவாரியான இளைஞர்களை எல்லாம் மாநாடு போட்டு எல்லாம் கூட்டி காமிக்கிறாரு. இப்போது அவருடைய ஜாதகம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவருக்கு அரசியல் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஜோதிடம் என்ன சொல்லுது? திரு விஜய் அவர்கள் நடிகராக இருந்து அவர் இப்போ அரசியல்வாதியாக மாறியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு அடுத்த நிலைக்கு கூட்டு போயிருக்கு. அவர் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னம். அப்போ இவருடைய லக்ன அடிப்படையில் ஒவ்வொரு திசைகளும் சனி திசையில் அவர் பிறந்தது. ஏன்னா பூச நட்சத்திரங்கிறனால சனி திசையில் பிறந்திருக்காரு. அடுத்ததாக புதன் திசை, அவர் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனார். கேது திசையில் சில தடுமாற்றங்கள் அவருக்கு அந்த துறையிலேயே அவருக்கு சினிமா துறையில் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் சுக்கிர திசை வந்தோடனையும் அவர் பீக்கில் போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த அவருடைய ஜாதக அமைப்புப்படி சுக்கிரன் அவருக்கு வலுத்து இருக்குது, யோகமாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த கலைத்துறையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவர் பீக்கில் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு அவர் வந்துட்டார். அதன் அடிப்படையில் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு திசையிலையும் மிடில் ராகு புத்தி, கேது புத்திகள் வரும். அப்போ அதிலேருந்து டோட்டலாக அடுத்த ஒரு தொழிலுக்கு அல்லது அடுத்த நிலைக்கு மாறுறது இயல்பு. இப்போ அவருக்கு நடக்கிற திசைங்கிறது சுக்கிர திசையில் ராகு புத்தி. அப்போ இது வந்து ஒரு மிடில் 10 இயர்ஸ் முடிஞ்சுட்டு அடுத்து ராகு புத்திக்கு அடுத்து குரு புத்தி அப்படின்னு அடுத்த புத்திகள் நடக்க ஆரம்பிக்கும். சுக்கிர திசையில் பாதி. இப்போ இந்த தசா புத்தியை பொறுத்தவரை இந்த திசை அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க இருக்கும் சார்? இப்போ ஒரு லைஃப் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு இயர்ஸ் வந்து இப்போ இருக்கு. சுக்கிர திசை 20 இயர்ஸ், அதில் 10 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ ராகு புத்திங்கிறது மிடில் வரக்கூடிய புத்தி. இந்த ராகு அப்படின்னாவே வந்து பிரம்மாண்டம். அப்போ இவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவருக்கு கண்ணில் காட்டி அதுக்கு அடுத்ததாக இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயங்களை இந்த டைம் கற்றுக் கொடுக்கும். ஜோதிட ரீதியாக நிறைய சொல்கிறாங்கல்ல சார். இப்போ ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து இந்த 41 பேர் அந்த மரணம், அதன் பிறகு தொடர்ந்து மாநாடுகள்லையும் உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரியான அரசியல் கூட்டத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வரும்போது உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கை, அதை நம்ம இயற்கையை தான் வந்து பழிச்சாகணுங்கிறது தான் நிலைமை. ஆனாலுமே ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கா இப்படி தொடர் உயிரிழப்புகளுக்கு? இவருடைய ஜோதிட அமைப்படி அவருக்கு திதிசூனியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமும் மகரமும் வருது. ஸோ அது வந்து சூரியனும் சனியும், இவருடைய ஜாதக அமைப்பிலையும் சூரியனும் சனியும் விரயஸ்தானத்தில் இருந்தாங்க. இவர் அரசியல், அரசாங்கம், மக்கள் தொடர்புடைய விஷயங்கள் நேரடி தொடர்பில் வரும்பொழுது தான்
மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. சனிங்கிறது மக்களை குறிக்கக்கூடியது. அது விரயம். அப்போ இவர் அரசியல் பேசுகிற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது இவரை நாடி வரக்கூடிய அவங்களோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தொண்டர்களாக இருந்தாலும் அவரை பார்க்க வரும்பொழுது ரொம்ப கவனத்தோடு வரணும். இல்லைனா அவருக்கு விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக அமைப்பிலே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அவருடைய மாநாட்டிலேருந்து ஆரம்ப கால மாநாட்டிலேருந்து நம்ம இது மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு சேலம் மாநாட்டில் கூட. அப்போ இவரோட அந்த கூட்டங்களை நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது அது இன்ன தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக பார்க்கணும். இது வரைக்கும் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், இவர் வந்து பூசம். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போன முறை சேலம் மாநாட்டில் கூட அது கேதுவோட நட்சத்திரத்தை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து விபத்து தாரையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவருடைய ஜாதக அடிப்படையில். அப்போ இவருக்கு பண்ணது எல்லாமே சரியான நாள் வந்து குறிக்கலை. ஸோ அதனால தான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்ங்கிறது மக்களுக்கு அது ஏற்படுது. அது இவர் தான் வந்து அதை சரியாக பார்த்து பண்ணிக்கணும். இல்லைன்னா தொடர்ந்து ஒரு மாநாடுகளோ மக்களை சந்திக்கும் பொழுதோ உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாது தான். இப்போ அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் மாநாடு வைக்கிறது கூட ஜோதிடப்படியாக பார்த்து வைக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுறாங்க? எல்லா கட்சிக்குமே அதுதான் ரூல். அந்த தலைவருக்கு தான் வந்து அந்த அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. அது ப்ராப்பராக பார்த்து தான் பண்ணுவாங்க. இவருக்கு எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா தேதியும் தவறாக தான் குறிக்கிறாங்க. 8ஆம் நம்பர் வாரது, 4ஆம் நம்பர் வாரது, இது மாதிரியே அவங்க தேதிகளை குறிக்கிறாங்க. இவருக்கு வந்து சனியோட நட்சத்திரம், இவர் ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்க நாட்களில் பண்ணக்கூடாது. ஜென்ம நட்சத்திரங்களையும் அந்த தேதி குறிக்கக்கூடாது. அது தொடர்ந்து அவங்க பண்ணுறனால அதை பாதிப்புகள் ஏற்படுது. மற்றவங்களும் பார்க்குறாங்க. பார்க்காம யாருமே வந்து ஒரு மாநாடை மக்கள் கூடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்து பொறுப்போடு தான் அதை செய்வாங்க. இது கொஞ்சம் அவங்க தவறுதலாக விடுறாங்க. அதை அவங்க சரி பண்ணிக்கணும். சார், இப்போது விஜய் அவர்களுடைய இந்த இப்போ சொன்னீங்க ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு, சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு, அதில் ராகு புத்தி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் அவருடைய தேர்தல் களத்தை வந்து அவர் சந்திக்க இருக்கார். என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்? ஜோதிட ரீதியாக அவருக்குள்ளான பலன்கள் என்ன? அவருடைய ராசி வந்து கடக ராசி. ஸோ அப்போ அவருக்கு ராகு புத்தி நடக்குதுன்னு சொன்னேன். ஆனால் ராகு வந்து கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் அந்த அவரோட புத்தி நாதன் வந்து 8ல், ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அவருக்கு நன்மை தரக்கூடியதாக எதுவுமே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரம் வந்து இன்றைக்கி இந்த பிப்ரவரி 17லேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வரைக்கும் கிரகங்கள் வந்து 5 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் ஒன்று சேருது. ஸோ அப்போ இந்த கிரகண தோஷத்தோடு அது உருவாகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிட அடிப்படையில் கிரக இணைவுகள் வரும் பொழுதெல்லாம் பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஏற்பட தான் செய்யும். இந்த நேரத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று சேருது. கும்பத்தில் அந்த கிரக இணைவுகள்ங்கிறது நடக்குது. 2 முறை நடக்குது. பிப்ரவரி 17, 18 கிரகணத்தோடு அது நடக்குது. அதாவது அமாவாசையோடு சேர்ந்த கிரகணம். சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன் இத்தனை கிரகங்களும் அங்கே இணைந்து அது வந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது இவருடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுங்கிறது வந்து அவருக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சூரியன்னா அரசாங்கத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை அவர் வந்து சந்திச்சு தான் ஆகும். சந்திரன் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் அவருக்கு பாதிப்புகளை கண்டிப்பாக இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது கண்டம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்போதைக்கு அவருக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன் அப்படிங்கிறது அது வந்து கலைத்துறை. அதனால தான் பார்த்திங்கன்னா இவருடைய படம் வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதில் பாதிப்புகளை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ராகு அப்படிங்கிறது வந்து 8ல் அஷ்டம ராகுவாக இருக்கார். பொதுவாக ராகு அப்படின்னாவே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டும். பிரம்மாண்டம்னா எப்படி காட்டுனா ராகு வந்து கொடுத்து கெடுப்பார். இவருக்கு வந்து போகிற இடங்கள்லாம் கூட்டம் மிகுதியாகி அந்த கூட்டத்தின் மூலமாக இவருக்கே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ஸ் அது ஏற்படுத்தும். ஸோ நமக்கு வந்து மக்கள் கூடுறாங்க, கண்டிப்பாக இது ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி இவரை நம்ப வைக்கும். அப்போ ராகுங்கிறது ராகு புத்தியும் நடக்கிறனால இவரை நம்ப வச்சு அவருக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அஷ்டமச்சனிங்கிறது இந்த மார்ச் 3ஆம் தேதி தான் வந்து அவர் வந்து பயிற்சி ஆகிறார். மே 11ஆம் தேதி தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டே வந்து சனி வந்து விலகிறார் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா. அப்போ எல்லாமே வந்து இவருக்கு அந்த ஜென்மம் சார்ந்த விஷயங்கள்லே இருக்கிறனால ஜென்மம்னா அவருக்கு பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு இடத்துல தான் சனி வந்து இருக்கார். ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவருக்கு வந்து
ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதில் வந்து அவருக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுக்கும். கடுமையான நேரம் தான் இப்போ அவருக்கு நடந்துட்டு. இப்ப ஜனநாயகன் ஆமா. படத்துடைய இந்த போஸ்ட்பான் கூட இதனால தான் ஆமாம். அப்படின்றீங்களா? அவர் அஷ்டமச்சனி காலத்தில் அவர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்ததே அஷ்டமியில் ஆரம்பிச்சிட்டார். அப்போ அது வந்து அஷ்டமிங்கிறது வந்து அவருக்கு கடுமையான பாதிப்பை தான் கொடுக்கும். பொதுவாக மற்ற ராசிக்காரங்களை விட கடக ராசிக்காரங்களுக்கு அவர் வந்து சனி பகவான் 7, 8 குடையவர். அப்போ அவர் வந்து பாதி நன்மை பாதி தீமை செய்யக்கூடாது. 8 அப்படின்னாவே வந்து நம்ம மரண அவஸ்தைகளை கொடுக்கும், அல்லது வந்து அவமானத்தை ஏற்படுத்தும். அவருக்கு வாழ்க்கையில் பெரும் கடுமையான கஷ்டங்களை அல்லது வந்து பெரிய ஒரு அவப்பேரை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. அப்போ இவர் கடக லக்னம் அப்படிங்கிறப்ப அந்த 8ஆம் இடம் இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாமே அவருக்கு பின்னடைவை தான் கொடுக்கும். ஆனால் அவர் லெவலில் அவர் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார். இப்போ புதிய பாராளுமன்றம் வந்து திறந்தாங்க. அதுவுமே அஷ்டமியில தானே சார் திறந்திருக்காங்க. அதுதான் அந்த டேட்டுங்கிறது அவங்கவுங்க ஜாதக நிலைப்படி அது பார்க்கணும். அப்போ பாராளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு அஷ்டமி திதியில் வந்து யாகம் ஆரம்பித்தாங்க, முடித்தது நவமி முடிஞ்சு தான் அவங்க அடுத்ததாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, துவங்கிய நாளே வந்து அஷ்டமி தான். அதுதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை உண்டு பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா புசி ஆனந்த் ஐயாவை பார்க்குறோம். அவர் எல்லா கோயிலும் போறாரு, சாமி கும்பிட்றாரு, பெரிய பிள்ளையார் பக்தனா இருக்காரு. அவர் இதை மிஸ் பண்ணிட்டாரு. அது இன்டென்ஷனலாக நடந்தது மாதிரி தெரியலையே. அதான் அஷ்டம் அவருக்கு அவருடைய ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் அவர் கூட இருக்கவங்களும் அவருக்கு வந்து ஃபேவராக பண்ண முடியாது. இப்போ யாராக இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், இல்லை அவர் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியாத சூழ்நிலைகள் தான் ஏற்படும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சுக்கிர திசை அவருக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, ராகு புத்தி அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அருகாமையில் எலெக்ஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்கியப்படி சனி வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஏதாவது பாசிட்டிவ் நாம்ஸை ஏற்படுத்தி கொடுக்குமா? அவருக்கு வாக்கியப்படி பார்த்தாலுமே தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து சனி பெயர்ச்சிங்கிறது ஆவார். அவரோட ஜென்ம நட்சத்திரம் அணு ஜென்மம் திரிஜென்மம் சொல்லுவோம். அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்திலே தான் உத்திரட்டாதியில் தான் வந்து சனி போகிறாரு, சுயசாரம் வேற வாங்குறாரு. ஸோ இவருடைய லக்னத்துக்கு ராசிக்கு வந்து அவர் 8 குடையவன். அப்போ 8 குடையவனோட இதில் போனால் அவருக்கு வந்து பின்னடைவுகளை தான் அது உண்டு பண்ணும். அவருக்கு தேவையில்லாத அவப்பேரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஏற்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த தசாபுத்தி இந்த ஒரு 2 வருஷ கணக்கை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சனி பயிற்சி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு லைஃப் லாங் ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ ஒரு ஜென்ம பலனாக ஒட்டு மொத்தமாக இவருக்கான முதல்வர் யோகம், அரசாளும் யோகம் இருக்கா இல்லையா, என்ன ஆக போகுது தாவேக்கா? 2029 அவர் கிரக நிலைகள்லாம் மாறுது. ஸோ அந்த காலகட்டத்தில் இவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். சனியும் விலகிடுவார். அடுத்து வந்து ராகுவும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு வந்து முதல்வர் யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். அதுவரை முயற்சியும் பயிற்சியும் தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு அது தேவையான ஒன்று தான். ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிபடலைல, புதுசாக வந்திருக்காரு. எப்படி வந்து கலைத்துறையில் வந்து அவர் நடிகராக வரும் பொழுது அவருக்கு அது புதிதாக இருந்தது. அவர் வந்து ஆரம்ப கட்டங்களில் சில விமர்சனங்களை சந்திச்சார்ல, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு பாசிட்டிவாக அது மாறினது. தன்னை மாற்றிக்கிட்டார். உருவமாக இருந்தாலும் சரி, உருவக்கேலியெல்லாம் அவர் வந்து அவதிப்பட்டார். அது வந்து அந்த புதன் திசை காலங்களில் அவருக்கு அதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த சுக்கிர திசை ராகு புத்திக்கு அப்புறம் இவர் குரு புத்தியிலிருந்து இவரை தன்னை மாற்றிக்கக்கூடிய அரசியல்வாதியாக அவர் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படும். 2031 பற்றி பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்களுக்கு முதல்வர் யுகம் பிரகாசமாக இருக்குன்னு. அப்படியே நம்ம கம்பேரிசன் பார்க்கணும்ல சார். உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லா பெரிய பெரிய ஜோதிடர்களும் அது வந்து நாடாளக்கூடிய ஜாதகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் நம்ம பார்க்க. அவர் இப்போ நாடாளுந்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா ஒரே டைமில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதல்வர் பதவிக்கு அவர் உயரக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் அது இருந்தது. இந்த தேர்தலும் அவருக்கு அதே ஒரு பதவியை, அதை விட ஒரு நல்ல பதவியை கொடுக்கக்கூடிய முதல்வர் ஆகக்கூடிய யோகம் 26ல் இந்த 26ல் அவருக்கு முற்றிலுமே இருக்குது அவருக்கு. அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலே அவருக்கு அவருடைய ஜாதகப்படி அவர் முதல்வர் ஆகக்கூடிய யோகம்ங்கிறது கட்டாயம் இருக்குது. இப்போ 31ல் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வர் ரேஸில் வர்றாரு அப்படிங்கிறப்ப அதுக்கு எதிர்முனை போட்டியாக உதயநிதி தான் வர்றாரு அப்படிங்கிறப்ப அந்த களம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பதவியில் கண்டினியூவாலாம் இருக்க முடியாது. அது வந்து நம்ம அரசியலில் அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக நிரந்தர முதல்வரே, நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். நிரந்தரமான மனிதனே இல்லை உலகத்தில். அப்போ
இதெல்லாம் வந்து அவங்கவுங்க கட்சிக்காரங்க வந்து துதி பாடுறதுக்காக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பொதுவானவங்க. நம்ம ஜோதிட அடிப்படையில் என்ன உண்டோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழகத்துக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜாதக அமைப்பு. தமிழகமே வந்து அந்த கடகராசி தான் அது வந்து நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அதுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டங்களாக தான் அடுத்தடுத்து வரக்கூடிய முதல்வர்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஜோதிட ரீதியாக தாவேக்கா என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மாநாட்டு தேதி குறிக்கிறதே அவருடைய ஜென்ம விஷயங்கள் சார்ந்து குறிக்கிறதுனால அவருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துது. இது போக வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அவர் தொடங்கினது அஷ்டமி. அடுத்து வந்து ஒரு கொடியை வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து யானை சின்னத்தை கொடுக்குறாங்க. அதுவும் வந்து போர்க்களத்தில் இருக்க 2 யானைகள். அதை அவங்க வீடியோவாக போடும்போதும் அந்த யானைகள் வந்து பிளிரிட்டு அந்த ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரியான ஆண் யானையை தான் அவங்க ஒத்த கால் தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ இவருடைய நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் தான் ஆண் யானையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ 22வது நட்சத்திரங்கிறது வைநாசிக நட்சத்திரம். யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க சுய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அது வந்து சர்வ நாசத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ இவர் வந்து அந்த கொடியை வந்து கொடியில் அந்த சின்னத்தையே அவர் போடுறாரு. 1க்கு 2 போடுறாரு. அப்போ 2மே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக போடுறாரு. 2மே ஆக்ரோஷத்தோடு மோதிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 2ம் வந்து மோதுறது எங்கே இருக்குது? அந்த பூக்கள் அவரோட இதில் வந்து சாந்தமாக இருக்கக்கூடியதை அது காலி பண்ணுது. அப்போ அமைதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கொடியிலே இருக்குது. ஸோ அப்போ அந்த கொடியில் இருக்கக்கூடிய யானை சின்னம் அப்படிங்கிறது இவருக்கு ஆபத்தையும் அவருடைய கட்சிக்கு வந்து நிறையா நாசத்தையும் அது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அதை அவர் கண்டிப்பாக அவசியம் மாற்றிக்கணும். ஏன்னா அதுக்கு அவருக்கே ஒரு இயல்பாக ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. இது வேறு இவங்க கட்சிக்காரங்களோட சின்னம் அது இதுன்னு சொல்கிறப்ப அப்படியா அதனால் நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்லி அப்படி ஏன்னா நம்ம நேரடியாக அதை பொதுவாக கடகராசிக்காரங்க என்னன்னா அவரே கூட டைலாக் சொல்கிறார்ல, நான் வந்து ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய இயல்பான குணமாகவும் அதுதான் இருக்குது. அப்போ இது மாதிரி விஷயங்களில் தன்னை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களை அவர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அது வந்து காலம் அவரை கண்டிப்பாக அது மாற்றிட்டாருன்னா அவருக்கு ரொம்ப நல்லது. சார் இப்போ திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, கொடி அவங்களுக்குமே இருக்கு, வண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆனா வந்து நம்ம திமுக நினைச்ச உடனே நம்ம வந்து உதயசூரியனையும் அதிமுக நினைச்ச உடனே ரெட்டை இலையும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்போ சின்னங்கள் தானே மேட்டர். அப்படி பாக்குறப்ப விசில் சின்னம் வாங்கியிருக்காரு. அப்போ விசில் தானே இங்க ப்ராமினெண்டா இருக்கும். அப்படி இல்லையா? இல்லை கொடி தான் பிரச்சனை. இப்போ விசில் சின்னம் கூட அவர் நிலையா அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண பிறகு அந்த சின்னம்ங்கிறது முடிவு ஆகும். அப்போ அது நிரந்தரம் இல்லைல்ல. அடுத்த முறை வேறு சின்னம் கூட கொடுக்கலாம். இவங்க எடுக்கிற ஓட்டு இதை பொறுத்து அது மாற்றம் அடையும். ஆனால் இது வந்து கொடி அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக தானே ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்சி கொடிகளுக்கும் அவங்க நிரந்தரமான ஒரு கட்சி கொடி தான் இருக்குது. அது வந்து சின்னம் வேறு, ஓட்டுக்கு இது வேறு. இந்த விசில் சின்னம் கூட அவருக்கு வந்து முழு நன்மையை கொடுக்காது. அதனால் வந்து அதுவும் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை மாற்றிடுவார். இல்லாட்டி அதுவே மாறிடும். ஏன்னா ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கேற்றபடி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வரும், அதுவாக அமையும். ஆனால் இவருக்கு இப்போ அமையிறது வந்து சரியாக அமையலை. ஏன்னா அவங்க ஒரு மாநாடு தேதியாக இருக்கட்டும், இல்லை அவங்க தொண்டர்கள் ஆகட்டும், அடுத்து அவங்க நிர்வாகிகள் ஆகட்டும், எல்லாருமே வந்து இவருக்கு ஒரு சப்போர்ட்டிவானவங்களாக இருக்க முடியாது. அப்படி இயற்கையாக அது அமைஞ்சிடும். அடுத்த தேர்தல் வரும் பொழுது இவருக்கு வந்து அதுக்கேற்ற ஆட்கள் எல்லாமே சுற்றி அமையக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி, திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி தான் இந்த 2026 இருக்க போகுதுன்னு தொடர்ந்து பரப்புரைகள்ல மீண்டும் 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 சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதுவா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் அமைஞ்சுதா? திமுக அதிமுகக்கெல்லாம் ஜோதிட ரீதியாவே அது அமைஞ்சுதா? உதயசூரியன் ரீதியாவே ஆரம்ப காலத்துல இருந்து அவங்களுக்கு நடந்தது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியா காங்கிரஸ் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எளிய கட்சியாக, அது எளியவர்களோட கட்சியாக தான் அது வந்து துவக்கம் பெற்றது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணையார்களின் கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து இருந்தது. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டுமே அவங்க எம்எல்ஏவும் எம்பியாவும் பதவி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருந்தது. ஆனால் திமுக வந்து அந்த எளியவர்கள் பேஸ் பண்ணி வந்தனால அந்த கருப்பு சிவப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களோட கட்சி தொடங்கிய நாளுக்கு வந்து மிகவும் பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சது. கூடுதலாக பார்த்திங்கன்னா உதயசூரியன் அப்படிங்கிறது வந்து புதிய உதயத்தை அது வந்து
உண்டாக்குச்சு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பூம் ஆகி எப்பவுமே வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு வளர்ந்துக்கிட்டே விஷயம். இருக்கு, பிரகாசமாக இருக்கும். சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் வந்து கட்டுப்பட்டே ஆகணும். அதை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற கடக ராசி. ஸோ அந்த சந்திரனுக்கு ஒளி கொடுக்கறதே வந்து உதயசூரியன் தான். ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அப்போ அந்த இருளில் ஒரு ஒளியாக வந்து அது வெளியில் வந்தனால அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இத்தனை வருடங்கள் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் பெரிய கட்சி தான். ஆனால் இன்றைக்கி அதோட இது வந்து வலு குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஆனால் உதயசூரியனுக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அதனால தான் அது பிரகாசமாக திரும்ப தொடர்ந்து அது மின்னுது. அது மாதிரி வந்து இவங்களும் இவங்களுடைய கட்சி சின்னங்களை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த கொடியை சரி பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக ஒரு நிச்சயமான வெற்றிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். நம்ம உதயசூரியன் பத்தி பேசும்போது கண்டிப்பா இரட்டை இலையும் பத்தி பேசி ஆகணும் இல்லையா? கட்டாயம். ஏன்னா வந்து அதிக ஆட்சியில இருந்த கட்சியில அதிமுக தான் தமிழகத்துல அதிக கண்டிப்பா. வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க. ம். இப்ப இரட்டை இலை அப்படிங்கிறப்ப அதுவும் துளிர் விட்டு போகுது, வளருது அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க எடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஆமா, ஜோதிட ரீதியா அவங்க கட்டாயம். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மீனராசி. அது வந்து கடல் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலை அவரால் வளர்க்கப்பட்டது. அந்த இரட்டை இலைங்கிறது. ஏன்னா எப்படியும் ஒரு இலை துளிர் விடணும்னா அதுக்கு நீர் அவசியம் வேணும். அப்போ அது வந்து இயற்கையாகவே அவருக்கு அந்த சின்னம் வந்து அமைஞ்சிருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இரட்டை இலை நல்ல ஒரு பூமாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்ம ராசிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஒளி பொருந்தியவர்கள். அவங்களே ஒரு ஒளி. ஸோ அப்போ அவங்களோட ஒளி மூலமாக அது வந்து நல்லா துளிர் விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமைகள் அது வந்து அதற்கு சாதகமாக இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு அந்த கட்சி அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலைகள் அந்த கட்சிக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சி அந்த துவங்கிய நாள்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால் அவங்க தான் அந்த கட்சியை வந்து கவனமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகணும். தாவேக்காவுக்கு இந்த நிறம் ஏற்புடையதா சார்? அதான் இவருடைய ஜாதகத்துக்கே பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அந்த ஒரு அதாவது மஞ்சள் நிறமும் அந்த சிவப்பு நிறமும் அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் டோட்டலாகவே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து இவங்க விருப்பப்படாட்டியும் நடந்தே தீரும். நடந்து தீரும். அப்படி இருந்தால் தானே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சார் இப்போ வந்து அவரோட காஸ்டியூம், அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் முதல்ல அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவரை பார்த்து இப்போ தமிழக முதல்வரே வந்து அந்த காஸ்டியூம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாலெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கூட அவர் ஒயிட் வித் அந்த லைட் சாண்டல் ஃபேண்ட் வந்து போட்டிருந்தார். இப்போ அரசியலில் ஒயிட்டை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ இந்த ரெண்டு கலர் காம்போ அவருக்கு வந்து ஏற்புடையது. அந்த கடகராசிக்கு இது ஒத்து வருமா? ஒரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாண்டில் கலருங்கிறது அவருக்கு அவ்வளோ தூரம் உகந்ததாக அது கிடையாது. இது வந்து இவர் பயன்படுத்தினார், அதை பார்த்து வந்து ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னாவே வந்து ஒயிட் ஷர்ட்டுங்கிறது எல்லாருமே அது வந்து பயன்படுத்தக்கூடியதாக தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம பொது வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒயிட்டாக இருப்போம், எதுவுமே வந்து டார்க்கே கிடையாது. இங்கே வந்து எல்லாமே நேரடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஒயிட் கலரை அவங்க போடுறதா அப்போ இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காலங்கள் மாறுது. ஸோ அப்போ வேஷ்டிக்கு பொதுவாக இப்போ எல்லாம் வந்து பேண்ட் அணிஞ்சு வரக்கூடியதை அவர் முன்னாடியே அவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அதுக்கடுத்து பெருவாரியான இப்போ உதயநிதி அவர்கள் கூட வந்து வேஷ்டி அவர் பயன்படுத்துறதில்ல. ஸோ அதுக்கும் இவர் பயன்படுத்தினாலும் அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக வந்து ஒரு ட்ரெஸ் கோடு அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த ட்ரெஸ்ஸுலேயும். அதை வந்து இவருடைய ஜாதக அமைப்புக்கு இது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இவருடைய லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து நன்மை செய்ய இயலாதவர், பாதகம் செய்யக்கூடியவர். ஸோ அது வந்து காலப்போக்கில் அவரே அதை மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அவருக்கு உகந்த நிறம்ங்கிறது நீலம் அப்படிங்கிறது அவருக்கு கரெக்டாக இருக்கும். நீல கலர் பயன்படுத்தினார்னா அவருக்கு கண்டிப்பாக வெற்றிகள்ங்கிறது கிடைக்கும். 2026 களம் தேர்தல் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி 2 ஓகே, நம்ம வந்து நிலை நின்றுட்டோம்,
தமிழ்நாடு அரசியல்ல வந்து நிலை நிற்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக. தேர் வந்து நிலை நிற்கிற மாதிரி அது கோயில் திருவிழால தேர் வந்து நிலை நிற்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 3வது வந்து படுதோல்வி. இந்த 3 ஆப்ஷன்ல எது சார் அவருக்கு கிளிக் ஆக போகுது இந்த ஜோதிட ரீதியாக விஜய் அவர்களுடைய? கண்டிப்பாக படுதோல்வியை அடைய மாட்டார். குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வேணால் அவர் கண்டிப்பாக கிடைக்கும். முழு வெற்றியும் அவருக்கு சாத்தியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவருடைய ஜாதக அமைப்பே இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ஜென்ம குருவாக வரார். ஜென்ம குருங்கிறது வனவாசத்தை குறிக்கும். அப்போ அந்த ஜென்ம குரு வந்து குரு உச்சம் வேற பெறுவார், ஒரு லக்னம் வேற. ஸோ அதனால் இவருக்கு அது மாதிரியான சில சோதனைகள் ஏற்பட்டு தான் அவருக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஓரளவுக்கு அவரை நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக கண்டிப்பாக அமையும். ஜோதிட ரீதியாக எல்லா பலன்களையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்விருந்த கூலி தரும்னு. பார்க்கலாம் தாவேக்கா தொண்டர்கள் என்ன மாதிரி உழைக்கிறாங்க, இந்த 2026 தேர்தல் களத்தில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.